வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு நார்மல் ஃபேண்ட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ஃபேண்ட் வந்து 2 பாகமாக எடுத்துக்கோங்க. நம்ம அந்த அரக்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டுங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டுங்க. எப்போவுமே இந்த கால் பாகத்தில் நம்ம அடிக்கும் போது 4 தையல் போடுறது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி 2 பீஸையும் கரெக்டாக இந்த அளவுக்கு மடித்து தையல் போட்டுங்க. நான் வந்து இதுக்கு கேன்வாஷ் வைக்கலை. ஏன் கேன்வாஷ் வைக்கலை? இது காட்டன் தான். இது பாருங்கள், கேன்வாஷ் இந்த மாதிரி ரோலிங் கேன்வாஷ் இருக்குது. நான் ஏன் வைக்கலை அப்படின்னா, இதுவும் காட்டன்றதுனால தான் நான் வைக்கல. ரொம்ப திக்காகிடும், அதனால் நான் வைக்கலை. இந்த மாதிரி நீங்கள் அடித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பக்கமும் 4 தையல் போடணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அந்த கார்னரில் ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, நடுவில் 2 தையல் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம 4 தையல் போட்டிருக்கோம். பார்க்க நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துட்டு, நம்ம இப்போ அடித்தோம் இல்லையா, அது கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கமாக கரெக்டாக நல்ல பக்கம் பார்த்து கரெக்டாக வச்சு இந்த சைடில் 2 பக்கமாக பிடிச்சிக்கோங்க. சைடில் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே மடித்து அடிப்பாங்க. அது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால நான் அந்த மாதிரி அடிக்கலை. இதுக்கு வந்து 2 தையல் மட்டும் போட்டுக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து கிராஸ் பீஸ், அப்படியே தையல் உடஞ்சிரும். அதனால் 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துங்க. ஓவர்லாக் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சென்டரில் இந்த அரக்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரை இப்படி பிடிச்சி 2 பக்கமும் இப்படி பிடிச்சி நீட்டினீங்கன்னா 2 பக்கம் பாகம் தனித்தனியாக வந்துடும். கால் பாகம் இப்படி தனியாக வந்துடும். இப்போது நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த கால்லேருந்து அந்த கால் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுட்டு போகலாம். தையல் பார்த்திங்கன்னா 6 வைங்க. எல்லாருக்குமே இந்த 6 கரெக்டான அளவு தான். சுற்றளவு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும், 12 வரும். இந்த 6ன்றது கரெக்டாக எல்லாருக்குமே கரெக்டாக. சின்ன பசங்களுக்கு மட்டும் 5 வைங்க. மற்ற எல்லாருக்குமே 6ன்றது கரெக்டாக இருக்கும். நம்ம அடிக்கும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த 2 தையலும் ஒன்றா வர மாதிரி அடிக்கணும். பீஸை இழுக்காமல் அடிக்கணும். இழுத்திங்கன்னா அங்கங்கே சுருக்கம் வந்துடும். அடுத்த கால் கிட்ட வரும்போது அப் அண்ட் டவுன் வந்துடும். அந்த அப் அண்ட் டவுன் வராத அளவுக்கு பீஸை நம்ம ஒரே மாதிரி பிடிச்சி அடிக்கணும். இங்கேயும் வந்து கரெக்டாக அளந்து பார்த்துங்க. 6 இந்த அளவுக்கு பார்த்து அடிச்சுட்டு அப்படியே இன்னொரு தையல் போட்டுங்க. இந்த மாதிரி பீஸில் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ்லாம் நீங்கள் அடிக்கும் போது 2 தையல் கண்டிப்பாக போடணும். இல்லை 3 தையல் கூட போட்டுங்க. நான் 2 தையல் தான் போடுறேன். ஏன்னா இந்த தையல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். நம்ம இழுத்து போடும் போது தையல் அப்படியே பட்டுன்னு விட்டுரும். அதனால் 2 தையல் போடுறது ரொம்ப நல்லது. உட்காரும் போது கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க உட்காரும் போதெல்லாம் அந்த தையல் அப்படியே உடஞ்சிரும். அதுக்காக 2 தையல் போடணும். இந்த மாதிரி ஃபேண்ட்டை திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம பாட்டம் ரெடி பண்ணிடலாம். பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம 2த்தையும் ஒன்றா வச்சு ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு, நம்ம லுங்கி மடித்து அடிப்போம் பார்த்திங்களா, ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே மடித்து, அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுங்க. அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி அடிச்சுட்டு ஆப்போசிட் பக்கம் அதே மாதிரி கொஞ்சம் இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துணி விட்டு அடிக்கணும். மேலே நாடாக்கு கொஞ்சம் துணி விட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது உங்களுக்கு சென்டரில் இந்த ஓப்பன் தெரியும் பாருங்கள். இந்த பாருங்கள், ஓப்பன் தெரியுதா? இந்த ஓப்பன் என்ன பண்ணுறீங்கன்னா, தனித்தனியாக 2 பீஸையும் இப்படி தனித்தனியாக மடித்து, சின்னதாக மடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த பாதி வரைக்கும் தான் போட போகிறேன். அப்படியே அந்த பாதி வரைக்கும் போட்டு அப்படியே பா மாதிரி திருப்பி அப்படியே இந்த கார்னரில் கொண்டு வர போகிறேன். அப்படி நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் அந்த ஃபினிஷிங் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம ஃபேண்ட் அடித்தோம் இல்லையா, இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபேண்ட் வந்து நம்ம திருப்பிட்டோம். இதை வந்து திருப்பலை. இப்போது இதை அப்படியே உள்ளார கொடுக்கணும். அந்த ஃபேண்ட் துணியை இடுப்பு துணிக்கு உள்ளார கொடுத்து இந்த மாதிரி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து 2 தையலையும் ஒரே பக்கம் பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஒரு 4-5 மடிப்பு. அந்த மடிப்பு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஒரு பக்கம் வந்து அப்படி நம்ம பக்கம் பார்த்த மாதிரி ஒரு 5 மடிப்பு கொடுக்கணும்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் பக்கம் கொடுக்கணும். அந்த மாதிரி மடிப்பு நம்ம ஃபுல்லாகவே போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிளியராக காட்டுறேன், இதை பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த மடிப்பை வந்து நம்ம பக்கம் பார்த்த மாதிரி கொடுக்குறோம். ஒரு 4 இல்லை 5 மடிப்பு நம்ம அங்கே அரக்காத் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அரக்காத்து வரைக்கும் நம்ம இந்த மடிப்பை கொடுத்துக்கிட்டே வரணும். ஒரு குட்டி குட்டி ஃப்ளீட் வச்சாலும் நல்லா தான் இருக்கும், இந்த மாதிரி பெருசாக வச்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி இதை பாருங்கள், ஒரு 4-5 வச்சாச்சு. இந்த பக்கம் அதே மாதிரி ஃபுல்லாக ஓட்டி எடுத்துகிட்டு வந்து இந்த இப்போ எக்ஸ்ட்ரா துணி வருது இல்லையா, இதை வந்து என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் பக்கம் இந்த மடிப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு இதில் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்போசிட் பக்கம் அப்படியே கொடுத்துருங்க. அது எவ்வளோ துணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே மடிப்பு கொடுத்துருங்க. அடியில் துணி மாட்டாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக தைச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு படிமான தையல் அப்படியே இந்த மாதிரி துணியை உள்ளே விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல அது அப்படியே ஒரு படிமான தையல். ஓவர்லாக் போடணுன்னாலும் போட்டுட்டு படிமானம் போடுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அடியிலாம் துணி மாட்டாமல் சுருக்கம் இல்லாமல் இழுத்து பிடிச்சி கரெக்டாக நீங்கள் படிமான தையல் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நாடா போடுறதுக்காக அதை மடித்து அடிச்சுக்கலாம். நாடா இருந்ததுன்னா நாடா அது உள்ளே விட்டு அப்படியே மடித்து அடிங்க. நாடா இப்போ இல்லாததுனால நான் அப்படியே மடித்து அடிச்சுட்டு அப்புறமா நாடா உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து அடிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கரெக்டான சைஸில், இப்போ 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு, அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு வாங்க. துணி இழுக்கக்கூடாது. அந்த சுருக்கு அப்படியே அந்த துணி எவ்வளோ லூஸ் வருதோ அந்த லூஸுக்கு அப்படியே அடிச்சுக்கிட்டே வரணும். அவ்வளோதான், அடித்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ வந்துட்டுருக்கும். பாருங்கள், ஃபினிஷிங்லாம் அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.